வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் ஜோஹோ புக்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஸோ வெபினாரில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போன வெபினாரில் அட்வான்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பற்றின ரிப்போர்ட்ஸ் பற்றி இன்டெப்த்தாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரிப்போர்ட்ஸ் மாடியூலில் இருக்க அக்கௌண்டன்ட் ஹெட்டாக பேங்கிங், கரன்சிஸ் அண்ட் பட்ஜெட்ஸில் வர ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு நிறுவனமும் தங்களோட நிதி பரிவர்த்தனைகளை, அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ஆய்வு செய்து கண்காணிக்கிறதுக்காக அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். ஸோ இந்த பிரிவில் மொத்தம் 8 ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் வெவ்வேறு நோக்கத்துக்காக சேவை செய்யும். அது என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரிவில் இருக்க முதன்மையான ரிப்போர்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எல்லா கணக்குகளும், அதாவது அக்கௌண்ட்ஸ் மற்றும் அது கூட தொடர்புடைய டிரான்சாக்ஷன்ஸ், பரிவர்த்தனைகளோட சுருக்கமாகும். இந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ரன் பண்ணுறப்போ உங்கள் ஜோஹோ புக்ஸில் இருக்க எல்லா அக்கௌண்ட்ஸும் அது கூட அசோசியேட் ஆகிருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே காட்டப்படும். நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ரன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்வாய்ஸில் நான் பை டிஃபால்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறப்போ அந்த டிடிஎஸ் உங்கள் டிஃபால்ட் ஃப்ளோ படி டிடிஎஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ட்ராக் ஆகும். ஸோ இந்த டிடிஎஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு நான் செக் பண்ணணுன்னு நினச்சேன்னா, இந்த இடத்துல கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஆட் ஃபில்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபில்டரில் அக்கௌண்ட் எஸ்என் இந்த டிடிஎஸ் அக்கௌண்ட் இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுக்குறப்போ அந்த டிடிஎஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நடந்திருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் ஒரு கஸ்டமர் வைஸோ ஒரு காண்டாக்ட் வைஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இந்த குரூப் பை ஃபீல்டில் காண்டாக்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுக்குறப்போ இந்த டிடிஎஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நடந்திருக்க டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு வாடிக்கையாளரோட வைஸில் லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி இன்னும் சில பேராமீட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட் வைஸ் பார்க்கணுன்னா டேட் வைஸ், அக்கௌண்ட், டிரான்சாக்ஷன் டைப், பிரான்ச், ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் வைஸ் லிஸ்ட் பண்ணணுன்னா இந்த குரூப் பையில் உங்களுக்கு தேவையான ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகிக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நிறுவனத்தில் இருக்க வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி உங்களோட நிறுவனம் சார்பாக ஒரு பேமெண்ட்டை அவங்க ஒரு வெண்டாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் திருப்பி அவங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க செலவு பண்ண அந்த பேமெண்ட்டை ஒரு கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ பை டிஃபால்ட் உங்கள் ஜோஹோ புக்ஸில் எம்ப்ளாயி ரீஇம்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுங்கிற அக்கௌண்ட் உங்களுக்கு பை டிஃபால்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எம்ப்ளாயிக்கும் தனி அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஆட் நியூ கொடுத்துட்டு ஒரு அதர் கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் முகேஷ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவர் கம்பெனி சார்பாக பே பண்ணியிருக்க டிரான்சாக்ஷன்ஸை, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம எவ்வளோ ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். முகேஷ் கம்பெனி சார்பாக பே பண்ண அமௌண்ட்டை அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு 50,000 பே பண்ணியிருக்கிறத பெய்ட் த்ரூவில் அந்த அதர் கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் அவர் கம்பெனி சார்பாக பே பண்ணியிருக்கிறத நான் ஒரு எக்ஸ்பென்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பென்ஸை நான் அவருக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் அக்கௌண்டண்ட்டில் ஒரு மேனுவல் ஜேர்னல் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு மேனுவல் ஜேர்னலில் அவருக்கான எந்த பேங்க்லேருந்து நான் ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கேன், அவரோட அதர் கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கை நான் க்ரெடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவங்க இன்கர் பண்ணியிருக்க அமௌண்ட்டும் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரீஇம்பர்ஸ் பண்ணணுங்கிற டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டை கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அக்கௌண்ட் எஸ்என் முகேஷ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு ரன் பண்ணி ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்கர் பண்ணியிருக்க சார்ஜஸும் நம்ம அவங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்க சார்ஜஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இதை வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்து குரூப் பையில் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஷோ ஆர் ஹைட் காலம்ஸில் ரன்னிங் பேலன்ஸுங்கிற ஃபீல்டை அவைலபிள் காலம்ஸ்லேருந்து செலக்டட் காலம்ஸ்க்கு மாற்றிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் இருக்க ரன்னிங் பேலன்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வச்சு உங்களோட ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸை அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டியதும் அவங்க கம்பெனி சார்பாக என்ன பேமெண்ட் இன்கர் பண்ணியிருக்காங்கங்கிறத செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பின்பற்றிக்கலாம்.
ஸோ இந்த கஸ்டமைசேஷன்ஸை ஒவ்வொரு முறையும் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆட் பண்ணியிருக்க கஸ்டமைசேஷன்ஸை நீங்கள் சேவ் ஆஸ் கஸ்டம் ரிப்போர்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல ஜென்ரலுங்கிற ஃபீல்டில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க அடிப்படையில் அது ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஷோ ஆர் ஹைட் காலம்ஸில் உங்களுக்கு தேவையான காலமை அவைலபிள் காலம்ஸ்லேருந்து செலக்டட் காலம்ஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு, ரிப்போர்ட் லே அவுட்டில் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு என்னப்படி தேவையோ, போர்ட்ரைட் வேணும்னா போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் வேணும்னா லேண்ட்ஸ்கேப்னு செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு, ரிப்போர்ட் ப்ரிஃபரன்சஸில் இந்த ரிப்போர்ட்க்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுட்டு சேவ் கஸ்டம் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் மாடியூலில் இருக்க கஸ்டம் ரிப்போர்ட்ஸ் டேபில் வந்து லிஸ்ட் ஆகிடும். நீங்கள் இதை ஒரு தடவையும் கஸ்டமைஸ் பண்ணாமல் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் வச்சு ஒரு குறிப்பிட்ட கணக்கில் பதிவு செய்யப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் அனைத்தையும் பார்க்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்ஸை ஒரு கணக்கின் வகைப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்க்குறதுக்காக, அதாவது ஒரு இன்கம் அக்கௌண்ட், ஒரு லைபிலிட்டி அக்கௌண்ட், ஒரு அசெட் அக்கௌண்ட் இப்படின்னு அந்த அக்கௌண்ட்டோட வகைப்படி கிளாஸிஃபை பண்ணி பார்க்குறதுக்காக அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டும் அக்கௌண்ட் டைப் சம்மரி ரிப்போர்ட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் டைப் சம்மரி ரிப்போர்ட்டுக்கும் அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டுக்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாடு, அக்கௌண்ட் டைப் சம்மரியில் அந்த கணக்கின் ஒட்டுமொத்த டெபிட் அண்ட் கிரெடிட் வேல்யூகள் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அந்த வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் லெட்ஜரில் போய் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த கணக்கோட டெபிட் அண்ட் கிரெடிட் வேல்யூவோட சேர்த்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த கணக்கோட அசோசியேட் ஆகிருக்க இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அந்த கணக்கோட அசோசியேட் ஆகிருக்க பரிவர்த்தனைகள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அந்தந்த அக்கௌண்ட்டோட அந்தந்த அக்கௌண்ட் டைப்போட குரூப் ஆகிருக்கும். ஸோ இந்த அக்கௌண்டன்ட் ஹெட்டரில் வர இந்த 8 ரிப்போர்ட்டையுமே நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஸ்கெடியூல் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீக்வன்சி இந்த ரிப்போர்ட் வந்து வாரம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும், இல்லை மாதம் ஜென்ரேட் ஆகணும்னா உங்களோட அந்த டைம் பீரியடை செலக்ட் பண்ணிவிட்டு, டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு, இமெயில் ரெசிபியன்ஸில் யாருக்கு இந்த இமெயில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு, இஃப் சப்போஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் இல்லாத ஒரு யூஸருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த அடிஷ்னல் ரெசிபியண்ட்டில் அந்த யூஸரோட இமெயில் ஐடியை போட்டுட்டு ஒரு கமா போட்டு மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு இமெயில் ஐடியும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்கெடியூல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே வீக்லின்னு கொடுத்துருக்கேன்னா, எவ்ரி வீக் இதே டைமுக்கு இந்த ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்க அந்த யூசர்ஸ்க்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் உங்கள் இன்டர்னலாக உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஷேர் பண்ணணுன்னாலும் இங்கே ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த யூசருக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த யூசரை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பெர்மிஷன்ஸ் டேபில் அவங்களுக்கு உங்களோட விருப்பம் என்னவோ, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் பெர்மிஷன் வேணும்னா வியூ ஒன்லி, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் வேணும்னா வியூ அண்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு தேவையான விருப்பத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த யூசருக்கு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதே ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்க இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் உங்கள் பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸஸை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட்னு கொடுத்துக்கலாம். அண்ட் கடைசியாக இருக்கிறது எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆப்ஷன். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு பிடிஎஃபாவோ, ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாவோ, ஒரு எக்ஸல் ஷீட்டாவோ, ஒரு சிஎஸ்வியாவோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான விருப்பத்தை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க 3 ரிப்போர்ட்: அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட், அக்கௌண்ட் டைப் சம்மரி, அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட். அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் உங்கள் ஒட்டுமொத்த கணக்கும் அது கூட அசோசியேட் ஆகிருக்க பரிவர்த்தனையும் டிஸ்ப்ளே பண்ணும். அக்கௌண்ட் டைப் சம்மரி அதை ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட வகைப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் லைபிலிட்டின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒட்டுமொத்த கிரெடிட் அண்ட் டெபிட் வேல்யூ மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன் ஒட்டுமொத்த கிரெடிட் வேல்யூவோட சேர்த்து அந்த இண்டிவிஜுவலாக அங்கே நடந்திருக்க பரிவர்த்தனையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்ததாக இருக்கிறது டே புக் ரிப்போர்ட். இந்த டே புக் ரிப்போர்ட் வச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி டேட்டுக்கு நான் இந்த ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த என்னோட ஜோஹோ புக்ஸில் நடந்திருக்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது இந்த டே புக் மூலயமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ டே புக்குக்கு அடுத்து இருக்க ரிப்போர்ட் ஜென்ரல் லெட்ஜர் ரிப்போர்ட் அண்ட் டீட்டெயில் ஜென்ரல் லெட்ஜர் ரிப்போர்ட். இந்த ஜென்ரல் லெட்ஜர் ரிப்போர்ட்டும் டீட்டெயில் ஜென்ரல் லெட்ஜர் ரிப்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இதுக்குள்ளே இருக்க ஒரு முக்கிய வேறுபாடு, ஜென்ரல் லெட்ஜர் ரிப்போர்ட்டில் வந்து ஒட்டுமொத்த
கிரெடிட் அண்ட் டெபிட் வேல்யூஸ் மட்டும்தான் அந்த கணக்கோட கிரெடிட் அண்ட் டெபிட் வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். இஃப் சப்போஸ் கணக்கில் நடந்திருக்க முழு பரிவர்த்தனையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அக்கௌண்ட் டைப் சம்மரிக்கும் அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் உள்ள வேறுபாடோ அதே மாதிரி ஜென்ரல் லெஜருக்கும் டீட்டெயில் ஜென்ரல் லெஜருக்கும் இருக்கிறது. அக்கௌண்ட் டைப் சம்மரியும் ஜென்ரல் லெஜரும் ஒட்டுமொத்த கிரெடிட் அண்ட் டெபிட் வேல்யூஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணும். அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட் அந்த கணக்கில் இருக்க பரிவர்த்தனையை ஒட்டுமொத்த விவரமும் டிஸ்ப்ளே பண்ணும். இந்த ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட்டை நீங்கள் முந்தைய காலத்தோட கம்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பேர் வித் ஃபீல்டில் வந்து முந்தைய காலகட்டம் உங்களோட விருப்பம் என்னவோ கடந்த 3 வருஷத்தோடு நான் பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் 3ன்னு கொடுத்துட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தனா உங்களோட முந்தைய காலகட்டத்தோட அந்த ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட்டோட கம்பேரிசன் உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகிடும். ஸோ பேசிக்கலி டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட் வந்து ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட்டோட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு பதிப்பு. அடுத்ததாக இருக்கிறது ஜேர்னல் ரிப்போர்ட். உங்கள் ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் எந்த ஒரு பரிவர்த்தனையை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது மூலயமா ஒரு ஜேர்னல் பதிவு வந்து செய்யப்படும். அந்த ஜேர்னல் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு பரிவர்த்தனை க்ரியேட் பண்ணும்போதோ அந்த ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் செய்யப்படும். இந்த ஜேர்னல் என்ட்ரியோட சேர்த்து நீங்கள் உங்கள் அக்கௌண்டன்ட் ஹெட்டருக்கு கீழே மேனுவல் ஜேர்னல்ஸில் இருக்க நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணியிருக்க ஜேர்னல்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிருக்க ஜேர்னல்ஸ், மேனுவலாக நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க ஜேர்னல்ஸ் உங்களுக்கு ஜேர்னல் ரிப்போர்ட்டுங்கிற ரிப்போர்ட்டில் வந்து பார்க்க முடியும். இந்த ஜேர்னல் ரிப்போர்ட்டை நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டிங் டேக்கோட கஸ்டமைஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்டிங் டேக்னா என்னென்னா, உங்களோட செட்டிங்ஸ் ரிப்போர்ட்டிங் டேக்ஸுங்கிற பேஜுக்கு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கம்பெனியில் நான் 5 விதமான டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். ஒரு ஃபினான்ஸ், ஒரு ஹெச்ஆர், ஒரு மார்க்கெட்டிங், ஒரு சேல்ஸ், ஒரு சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கேன். என்னோடய நிறுவனத்தில் கேரி அவுட் ஆகிற ஒரு பரிவர்த்தனையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து இருக்கும். இப்போ நான் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன், ஒரு ஜேர்னல் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜேர்னல் எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோட அசோசியேட் ஆகிருக்குங்கிறத நான் ஒரு ரிப்போர்ட்டிங் டேக்காக க்ரியேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டிங் டேக்கை ஒரு பரிவர்த்தனை கூடயும் என்னால் அசோசியேட் பண்ணிக்க முடியும். அந்த அசோசியேட் ஆன ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்காக கஸ்டமைஸ் ரிப்போர்ட் கொடுத்து ஷோ அசோசியேட்டட் டேக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் அந்த ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் ஆகிருக்கு, அந்த பரிவர்த்தனை எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்திருக்குங்கிறத இங்கே உங்களுக்கு ஒரே ரிப்போர்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக அக்கௌண்டன்ட் ஹெட்டரில் இருக்க ரிப்போர்ட் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸும் டிஸ்ப்ளே பண்ணும், அதாவது இறுதியாக இருக்க தொகை. இஃப் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் என்டர் பண்ணியிருக்க ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டையே நீங்கள் கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த டேட்டை வந்து உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸஸில் உங்கள் மைக்ரேஷன் டேட் என்னவோ அந்த மைக்ரேஷன் டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகிற வேல்யூஸ் வந்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸஸ் வேல்யூஸ் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ டெபிட் அதோடு சேர்த்து க்ளோசிங் பேலன்ஸ் இந்த 4 டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேட் ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ ஆர் ஹைட் காலம்ஸில் உங்களுக்கு தேவையான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸஸை வந்து அவைலபிள் காலம்ஸ்லேருந்து செலக்டட் காலம்ஸ்க்கு ஆட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, அதில் எவ்வளோ ஒட்டுமொத்த டெபிட் எவ்வளோ, ஒட்டுமொத்த கிரெடிட் எவ்வளோ, அந்த அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்லேயே டிஸ்ப்ளே ஆகிடும். ஸோ அக்கௌண்டன்ட் ஹெட்டருக்கு கீழே வர இந்த 8 ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம். ஒரு சின்ன சம்மரி, அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட் உங்களோட ஒட்டுமொத்த ஜோஹோ புக்ஸில் நடந்திருக்க கணக்கு, அதுக்கு அசோசியேட் ஆகிருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். டைப் சம்மரியில் அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட் டைப் வச்சு அந்த அக்கௌண்ட்டோட வகை என்ன, அசெட் அக்கௌண்ட்னா லைபிலிட்டி அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட்டை பிரிவுபடுத்தி அதோட ஒட்டுமொத்த கிரெடிட் அண்ட் டெபிட் வேல்யூஸ் டிஸ்ப்ளே ஆகும். அக்கௌண்ட் டைப் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டில் அந்த ஒரு அக்கௌண்ட் வகையோட இன்டெப்த்தாக ஒரு டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸும் விவரமும் அதில் டிஸ்ப்ளே ஆகும். ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு என்னென்ன பரிவர்த்தனைகள் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு டே புக் ரிப்போர்ட். ஜென்ரல் அண்ட் டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட சிமிலரான ரிப்போர்ட், ஒரே வித்தியாசம் ஒட்டுமொத்த கிரெடிட் அண்ட் டெபிட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஜென்ரல் லெஜர், அந்த ஒட்டுமொத்த கிரெடிட் அண்ட் டெபிட்டோட அந்த டிரான்சாக்ஷன்ஸும் பார்க்கணுன்னா டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட். ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்சாக்ஷன் மூலயமா என்ன ஜேர்னல்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, அக்கௌண்டண்ட்டில் மேனுவல் ஜேர்னல் மூலயமா நீங்கள் என்னென்ன மேனுவல் ஜேர்னல்ஸ் போஸ்ட் பண்ணி என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இம்பாக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கறதுக்கு ஜேர்னல் ரிப்போர்ட். ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்கறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட். ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன என்டர் பண்ணியிருக்கீங்கன்றதை மைக்ரேஷன் டேட் அன்றைக்கி நீங்கள் வச்சு ரன் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ ஒரு அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் பரிவர்த்தனையை மட்டும் பார்க்காம ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு நான் இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அந்த வருஷத்துக்கான டிரான்சாக்ஷன்ஸ் அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக போயிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட்டுக்கு கீழே இருக்க பட்ஜெட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பட்ஜெட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இங்கே நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதை வந்து ஒரு ஹாஃப் இயர்லி பட்ஜெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது 6 மந்த்ஸ் 6 மாதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 23லேருந்து செப்டம்பர் 23 வரைக்கும் ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன். அக்டோபர் 23லேருந்து மார்ச் 24 வரைக்கும் நான் ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 6 மாதத்துக்காக நான் கொடுத்துருக்க பட்ஜெட் 20,000. அடுத்த 6 மாதத்துக்கு அட்வர்டைஸிங்காக நான் கொடுத்துருக்க பட்ஜெட் 20,000. ஆட்டோமொபைலுக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து இந்த 6 மாதத்துக்கு நான் கொடுத்துருக்கிறது 15,000. அடுத்த 6 மாதத்துக்கு நான் கொடுத்துருக்கிறது இன்னொரு 15,000. இப்போது இங்கே மேலே வியூ பட்ஜெட் வெர்சஸ் ஆக்சுவல்ஸ்னு இதையும் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிப்போர்ட்குள்ளே போனீங்கனாலும் பட்ஜெட்க்கு கீழே இந்த ரிப்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கான பட்ஜெட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கிறது வந்து உங்களோட பட்ஜெட் ஃபீல்டில் வந்துடும். 20,000 நான் இந்த 6 மாதத்துக்கு கொடுத்துருக்கேன். அது என்னோடய பட்ஜெட் ஃபீல்டில் வந்துடும். ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட்டில் என்ன டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு, பட்ஜெட் 20,000 கொடுத்துருக்கேன், டிரான்சாக்ஷன் 50,000 ஆயிருக்கு. ஸோ ஓவர் பட்ஜெட் 155% ஓவர் பட்ஜெட்டில் இந்த அக்கௌண்ட் போயிட்டுருக்கு. ஓவர் பட்ஜெட் வந்து ரெட்டில் காமிச்சதுன்னா அது ஓவர் பட்ஜெட், அதே நெகட்டிவ் வேல்யூவில் க்ரீனில் காமிச்சதுன்னா உங்களுக்கு அண்டர் பட்ஜெட். இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இன்னும் வரவே இல்லை. ஸோ 20,000 நான் அங்கே இதுக்கான பட்ஜெட் கொடுத்துருக்கேன். இன்னும் எந்த டிரான்சாக்ஷன்ஸும் அந்த காலத்துக்கு க்ரியேட் பண்ணலை. ஸோ இந்த அக்கௌண்ட் இன்னும் அண்டர் பட்ஜெட்டில் 100% அண்டர் பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ ரெட்டில் காமிச்சிருந்தா ஓவர் பட்ஜெட், க்ரீனில் காமிச்சிருந்தா அண்டர் பட்ஜெட். ஸோ இது வரைக்கும் நம்ம அக்கௌண்டன்ட் ஹெட்டரில் வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது பட்ஜெட்ஸ் வெர்சஸ் ஆக்சுவல்ஸில் வந்திருக்க ரிப்போர்ட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த 8 ரிப்போர்ட்டுக்கும் பட்ஜெட் வெர்சஸ் ஆக்சுவல்ஸ் ரிப்போர்ட் பற்றியும் பார்த்தோம். இந்த 8 ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ உங்களுக்கு ரன்னிங் பேலன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட், டே புக் ரிப்போர்ட், டீட்டெயில் ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட், இந்த 3 ரிப்போர்ட்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களால் ரன்னிங் பேலன்ஸ் பார்த்துக்க முடியும். முந்தைய காலகட்டத்தோடு கம்பேர் பண்ணுறதுக்கு ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட், அக்கௌண்ட் டைப் சம்மரி ரிப்போர்ட், இந்த 2 ரிப்போர்ட்டையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கம்பேர் வித் ஃபீல்டில் உங்களோட விருப்பத்தை எவ்வளோ பீரியட்ஸ்க்கு கம்பேர் பண்ணோங்கிற உங்கள் விருப்பத்தை செலக்ட் பண்ணிவிட்டு முந்தைய காலகட்டத்தோடு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ், அந்த அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்குறதுக்காக அக்கௌண்ட் டைப் சம்மரி ரிப்போர்ட், ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட், ஜென்ரல் லெஜர் ரிப்போர்ட், இந்த 3 ரிப்போர்ட்லேயும் நீங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறது கரன்சிக்கு கீழே வர இந்த 2 ரிப்போர்ட். மல்டிபிள் கரன்சிஸ், அதாவது பல வகை நாணயங்களில் டீல் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் வெளிநாட்டு வர்த்தக வணிகம் ஓவர்சீஸ் ட்ரேடிங்கில் இருக்க பிஸ்னஸ்க்கும் கரன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வணிகம் பொறுத்த வரைக்கும் கெயின் ஆர் லாஸ், அதாவது நாணய பரிமாற்றம் மூலமா ஏற்படுற லாபம் அல்லது இழப்பு எவ்வளோங்கிறத கணக்கிடுவது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த 2 அறிக்கை மூலயமா இந்த பரிமாற்றனால ஏற்படுற இழப்பு அல்லது லாபம் எவ்வளோன்னு உங்களுக்கு எளிமையாக இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க பரிமாற்ற வீதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோங்கிறதும், அது பேமெண்ட்டுக்கான நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோங்கிறத வச்சு உங்களுக்கு ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ் இந்த ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பரிவர்த்தனையை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பரிவர்த்தனைக்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடணும். அந்த பேமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த பேமெண்ட்டுக்கு உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூலயமா உங்களுக்கு லாபமாக இல்லை நஷ்டமாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே நான் ஒரு ஓவர்சீஸ் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பரிமாற்ற வீதம் நான் கொடுத்துருக்கிறது 83.229297. இதோட பேமெண்ட் எனக்கு வரும்போது அந்த பேமெண்ட் வரப்போ எனக்கு வேறு ஒரு பரிமாற்ற வீதம் இருக்கும். அந்த விகிதம் வந்து 83 இல்லாமல் 84.229297 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் செக் பண்ணுறப்போ என்னோடய எக்ஸ்சேஞ்ச் ரேட் நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், அந்த ரியலைஸ்டு அமௌண்ட் எவ்வளோ, அந்த பரிவர்த்தனையில் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கெயினாக ஒரு லாஸாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அதில் லாபம் இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூவாகவும், அது லாஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவாகவும் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கடைசியாக உங்களுக்கு டோட்டல் ரியலைஸ்டு கெயின் என்னங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதில் நான் கொடுத்துருக்க இன்வாய்ஸ்க்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் பேமெண்ட்கான பரிவர்த்தனை விகிதமும் ரெண்டுமே வேறு வேறு. இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது
அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோங்கிறதும் அது மூலயமா உங்களுக்கு லாபமாக நஷ்டமாங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். பாசிட்டிவாக இருந்ததுன்னா லாபம், நெகட்டிவாக இருந்ததுன்னா நஷ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உங்களோட ஜோஹோ புக்ஸில் நீங்கள் ஒரு வெளிநாட்டு பரிவர்த்தனை மல்டிபிள் கரன்சியோ இல்லை ஓவர்சீஸ் இன்வாய்ஸோ க்ரியேட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் பாப்புலேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு கரன்சிஸில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எனேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபீட்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பரிவர்த்தனையை க்ரியேட் பண்ணும்போது அந்த அந்த பரிமாற்ற விகிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜோஹோ புக்ஸில் பாப்புலேட் ஆகும். இந்த பரிமாற்ற விகிதம் ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் .orgன்ற இணையதளத்திலேருந்து அந்த இணையதளத்தில் கொடுத்துருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி கணக்கிடப்படும். ஸோ ஒரு பொருள் வாங்கினா அப்புறமோ அதை விற்றதுக்கப்புறமோ அதுக்கான பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டா அதுக்கான பரிமாற்ற லாபமோ இல்லை நஷ்டமோ வந்து ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சில சமயங்களில் பரிவர்த்தனைக்கான பேமெண்ட் வந்து மாத இறுதியிலோ இல்லை ஒரு வருடத்துக்கு இறுதியிலோ செலுத்தப்படும். பட் அதுக்கான கணக்கை வந்து இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணணுன்னா அதுக்கு அன்ரியலைஸ்டு கெயின் ஆர் லாஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த அன்ரியலைஸ்ட் கெயின் ஆர் லாஸ் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு என்னென்ன ஒரு கரன்சிக்கும் என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறத நீங்கள் மேனுவலாக இதில் ஃபீட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கணக்குக்கான க்ளோசிங் பேலன்ஸ் என்ன, அந்த கணக்குக்கான எக்ஸ்சேஞ்ச் ரீவேல்யூட் பேலன்ஸ் என்ன, அது மூலயமா உங்களுக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது கணக்கிட்டு காட்டப்படும். ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு ஷேர், பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஸ் ஆப்ஷன் நம்ம அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரிப்போர்ட்லேயே சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அதே தான் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பேங்கிங்க்கு கீழே இருக்க ரீகன்சிலேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் உங்களோட ரீகன்சிலேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கான முழு விவரமும் கொடுக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட்டை இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணியிருக்க காலகட்டத்துக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, க்ளோசிங் பேலன்ஸ் என்னங்கிற முழு விவரமும் இந்த 2 ஃபீல்டில் பாப்புலேட் ஆகும். இது போக நீங்கள் மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃபீல்டில் அந்த பேங்க்குக்கான பேங்க் ஃபீடை வந்து நீங்கள் மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் இந்த ஹெட்டருக்கு கீழே உங்களுக்கு டிஸ்பிளே காட்டப்படும். அன்மேட்ச்டு புக் ட்ரான்சாக்ஷன், அதாவது உங்களோட ஜோஹோ புக்ஸில் அந்த ட்ரான்சாக்ஷன் இருக்குது, பட் அந்த ட்ரான்சாக்ஷன் உங்களோட பேங்க்கில் இருக்க எந்த ட்ரான்சாக்ஷனோடையும் இது வரைக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அன்மேட்ச்டு புக் ட்ரான்சாக்ஷனுங்கிற ஹெட்டருக்கு கீழே அந்த 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 பரிவர்த்தனை எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அன்மேட்ச் ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ்னால் ஜோஹோ புக்ஸில் இருக்க அந்த பேங்க்கில் இருக்க ஃபீடு வந்து அந்த பேங்க் ஃபீடு வந்து அன்மேட்ச் ஸ்டேட்மெண்ட் லைன்ஸில் இருக்குது. ஆனால் இன்னும் இது ஜோஹோ புக்ஸில் இருக்க எந்த ஒரு டிரான்சாக்ஷன் கூடவும் மேட்ச் பண்ணப்படலை. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் 93க்கும் குறைவான நாட்களுக்கு தான் ரன் பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட்லேயே உங்களோட ஆல்ரெடி இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் ரீகன்சைல் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரீகன்சைல் ஆகாமல் இருக்குன்னு பார்க்குறதுக்காக வியூ ரீகன்சைல்ட் அண்ட் அன்ரீகன்சைல்ட் டிரான்சாக்ஷன் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ரீகன்சைல் டிரான்சாக்ஷன் ஹெட்டருக்கு கீழே எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரீகன்சைல் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாமும் அன்ரீகன்சைல்டு கீழே அதுக்கான இன்னும் ரீகன்சைல் பண்ணாத டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமும் லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு குறிப்பிட்ட விருப்பம், இது வரைக்கும் ஜோஹோ புக்ஸில் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, இன்னும் பேங்க்கோட அது மேட்ச் பண்ணாத டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு அன்மேட்ச்டு புக் டிரான்சாக்ஷன்ஸ் இதில் உங்களோட விருப்பம் என்னவோ அதை செலக்ட் பண்ணி ப்ரொசீடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம அக்கௌண்டன்ட் ஹெட்டருக்கு கீழே வர இந்த 8 அறிக்கையும், பேங்கிங்க்கு கீழே வர இந்த ஒரு அறிக்கையும், பட்ஜெட்டுக்கு கீழே வர இந்த ஒரு அறிக்கையும், கரன்சிஸில் வர இந்த 2 அறிக்கையும், மொத்தமாக இந்த 4 ஹெட்டருக்கு கீழே வர ரிப்போர்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வெபினாரில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த 4 ஹெட்டருக்கு கீழே இருக்க ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் அண்ட் டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் எங்களுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் பேலன்ஸ் வெர்சஸ் ஜோஹோ பேலன்ஸ் செக்கிங் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்ல வர்றது உங்களோட ஜோஹோ புக்ஸில் ஆட்டோமேட்டிக் ஃபெச் ஆஃப் ஃபீட்ஸில் வந்து உங்கள் பேங்க் ஃபீட்ஸ் ஃபெச்சாக இருந்ததுன்னா அந்த ஃபீட்ஸ் தான் உங்களோட ஜோஹோ புக்ஸில் இருக்க ஜோஹோ புக்ஸில் பேங்க் பேலன்ஸ்ன்னு காட்டும். இதே ஜோஹோ புக்ஸ் பேலன்ஸ்ன்னு காட்டுறது நீங்கள் ஜோஹோ புக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க பரிவர்த்தனைகளோட ஒட்டுமொத்த வேல்யூ. ஸோ இந்த பேங்க் பேலன்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக் ஃபெச் ஆஃப் பேங்க் ஃபீட்ஸ் இருந்ததுனா தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு வேளை மேட்ச் ஆகலைங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னா உங்களோட அந்த ஜோஹோ புக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் அது கூட தொடர்புடைய ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோட நீங்கள் மேட்ச் ஆர் கேட்டகரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 வேல்யூவும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஹவு டு மேட்ச் தி அன்மேட்ச்ட் புக் டிரான்சாக்ஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு டேப்பில் காட்டுறேன்.
இது என்னோட பேங்க்கில் இருக்க அன்கேட்டகரைஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். இதை நீங்கள் ஆல்ரெடி மேட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாசிபிள் மேட்சஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஹவு டு அன்மேட்ச் ஆர் மேட்ச் த ட்ரான்சாக்ஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களோட அன்கேட்டகரைஸ் அன்மேட்ச் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கான ஆல்ரெடி இருக்க ஜோஹோ புக்ஸில் இருக்க ட்ரான்சாக்ஷனோட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ண உடனே ரைட் சைடில் மேட்ச் ட்ரான்சாக்ஷன் கீழே உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் காட்டும். இதில் எந்த ட்ரான்சாக்ஷனுக்கான பேமெண்ட், இது ஒரு டெபாசிட் என்ட்ரி, இது ஒரு இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட்டாக இருந்ததுன்னா எந்த இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸை இது வரைக்கும் இந்த இன்வாய்ஸ் மேலே நான் பேமெண்ட் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா கேட்டகரைஸ் மேனுவலின்னு கொடுத்துட்டு அது இன்வாய்ஸ் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களோட இதில் என்ன விருப்பமோ, இதில் கஸ்டமர் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா கஸ்டமர் பேமெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணி எந்த கஸ்டமருங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமரோட இது வரைக்கும் ஓப்பன் இன்வாய்ஸஸ் என்னென்னு லிஸ்ட் ஆகும். அதில் எந்த இன்வாய்ஸுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இன்வாய்ஸோட நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஆல்ரெடி மேட்ச் பண்ணிட்டீங்க, அந்த ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு அன்மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மேட்ச் ட்ரான்சாக்ஷனை நீங்கள் ஆல் ட்ரான்சாக்ஷன்ஸ் டேபுக்கு கீழே பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அன்மேட்ச்னு ஆப்ஷன் இருக்கும். இதே கேட்டகரைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணோடனே அன்கேட்டகரைஸுங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணியிருக்க என்ட்ரியே நீங்கள் அன்கேட்டகரைஸோ அன்மேட்சோ பண்ண முடியாது. அதை நீங்கள் டெலீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டெலீட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ரிப்போர்ட் அந்த பேங்கிங்கில் இருக்க ரீகன்சிலேஷன் ரிப்போர்ட்டை கரண்ட்லி நாங்கள் ஒரு குவார்ட்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை 30 டேஸ்ன்னு வச்சு மூவ் பண்ணிக்கலாம், அல்லது 93 டேஸ்ன்னு வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்லி நாங்கள் 93 டேஸ் மட்டும்தான் ஜோஹோ புக்ஸில் சப்போர்ட் ஆகும். வை அண்ட் ஹவு டு என்டர் அ ஜேர்னல் என்ட்ரின்னு கேட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஜோஹோ புக்ஸில் ஒரு இன்வாய்ஸோ உள்ள சேல்ஸ் ஆர்டரோ அல்லது ஜோஹோ புக்ஸில் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்க மாடியூல்ஸ் இல்லாமல் ஒரு பரிவர்த்தனையை நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஒரு ட்ரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஒரு எக்ஸ்பென்ஸாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த 2 அக்கௌண்ட்டை மட்டும் ஒரு அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் ஹெடர் கீழே இருக்க மேனுவல் ஜேர்னல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேனுவல் ஜேர்னல் பேஜில் பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜேர்னல் நம்பர் வந்து அங்கே வந்துடும். நோட்ஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரி க்ரியேட் பண்ணும்போது ஒரு மேண்டேட்ரி ஃபீல்ட், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த மேனுவல் ஜேர்னல்ஸை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 15,000 டெபிட் பண்ணிவிட்டு இந்த ஹெச்எஸ்பிசி அக்கௌண்ட்லேருந்து என் பேங்க்லேருந்து நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போட்டிருக்கேங்கிறதுனால இந்த கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை நான் க்ரெடிட் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் இங்கே வந்து நான் 5,000 தான் இந்த அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இந்த டைமில் நான் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து அந்த மீதி இருக்க 10,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஒரு 10,000 கிரெடிட் பண்ணிவிட்டு டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜேர்னல் என்ட்ரி க்ரியேட் ஆகிடும். ஸோ வி ஹாவ் அ கிரெடிட் கார்டு அக்கௌண்ட், ஹவு டு கிரியேட்னு கேட்டிருக்கீங்க. ஆட் பேங்க் ஆஃப் கிரெடிட் கார்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை மேனுவலாக அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து கிரெடிட் கார்டுன்னு செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களோட ஃபீட்ஸில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதே அக்கௌண்ட்டின் கீழே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து ஒரு அதர் கரண்ட் லைபிலிட்டியாக ஒரு கிரெடிட் அக்கௌண்ட் வந்து ஒரு அதர் கரண்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் ஒன்லி ஆஃப்லைன் கேஷ் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி கேட்டிருக்கீங்க. கன்சிடர் இந்த இன்வாய்ஸ் இருக்குது. இந்த இன்வாய்ஸ் மேலே இந்த இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட் தொகை வந்து 12,240 ரூபாய். இதை வந்து கஸ்டமர் வந்து எனக்கு கேஷாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பேமெண்ட்டுன்னு கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ், அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, பேமெண்ட் ரிசீவ்டு என்னைக்கு ரிசீவ் ஆகிருக்கு, பேங்க் சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோடில் வந்து யூஸ்வலி பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். இந்த ட்ராப் டவுனில் கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெபாசிட் டு அக்கௌண்ட்டில் உங்கள் பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டோ அல்லது எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை ட்ராக் பண்ணணும், ஒரு கேஷ் அக்கௌண்ட்டாக இருக்கணும், அது எந்த ஒரு கேஷ் அக்கௌண்ட் டைப் இந்த அமௌண்ட்டை ட்ராக் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பேமெண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட கேஷ் அக்கௌண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த வெபினாரில் நம்ம அக்கௌண்டன்ட் ஹெட்டருக்கு கீழே வர அந்த 8 ரிப்போர்ட்ஸ், பேங்கிங்க்கு வர ரிப்போர்ட், பட்ஜெட்ஸில் வர ரிப்போர்ட் அண்ட் கரன்சிஸ்க்கு கீழே வர ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வெபினாரில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஆர் எங்களோட சப்போர்ட் இமெயில் ஐடி support.india@zohobooks.comக்கு நீங்கள் இமெயில் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.